Hello friends, welcome to Sai Karthi Education. இந்த வீடியோல நம்ம one of the looping statement அதாவது while statement தாங்க பார்க்க போறோம். For already நம்ம பார்த்துட்டோம். So while வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. Okay, while loopனா என்ன அப்படின்னா we can execute a set of statements as long as the condition is true. Condition true-ஆ இருக்கிற வரைக்கும் ஒரு certain set of statements repeated execute பண்ணிட்டு இருக்கிறதாங்க while loop அப்படின்னு சொல்றோம். இதோட syntax பார்த்துக்கோங்க. While condition இங்க colon இருக்கு then followed by statements இதை வந்து நம்ம while block அப்படின்னு சொல்லுவோம் body of the loop னு சொல்லிக்கலாம் அல்லது while block statements அப்படின்னு சொல்லுவோம் so இது என்ன பண்ணும் அப்படின்னா condition அப்படிங்கிறது it is an expression it evaluates either true or false இந்த condition ஓட result பாத்தீங்கன்னா either true ஆ இருக்கும் அல்லது false ஆ இருக்கும் so according to the value that is if it is true அப்படின்னா the statements எல்லாமே execute ஆகும் if it is false once false ஆயிடுச்சு அப்படின்னா loop விட்டு exit ஆகி நம்ம வெளியே வந்துருவோம் அவ்வளவுதாங்க so true ஆ இருக்கிற வரைக்கும் இந்த set of statements execute பண்ணிக்கிட்டே இருப்போம் repeatedா இதுதான் வந்து while loop அப்படின்னு சொல்றது வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இது வந்து flow diagram நான் சொன்னதான் கண்டிஷன் செக் பண்றோம் true means இந்த loop வந்து அப்படியே n number of times வந்து repeatedா execute ஆயிட்டே இருக்கும் false அப்படினா exit ஆயிடும் ஓகே இப்போ let's see one program to print a message என்ன மெசேஜ் print பண்ண போறோம் அப்படினா Python welcomes you அப்படிங்கற ஒரு மெசேஜ் up to n times n number of times வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து print பண்ண போறோம் இதுதான் நம்மளோட டாஸ்க் இப்போ என்ன n number of times வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம் so n equal to இது ஒரு input function அப்படினு சொல்லுவாங்க to read the inputs ஓகேங்களா so integer நம்பரை தான் நம்ம வாங்க போறோம் so integer input of enter n என்னோட வேல்யூவை நம்ம வாங்கிக்கலாம் then initialize பண்றோம் ஒரு கவுண்டர்னா ரிப்பீட்டடா n number of times நம்ம பண்றோம் இல்லையா so ஒரு கவுண்டர் இருந்தா தான் எத்தனை டைம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ட்ராக் பண்ண முடியும் அதுக்காக I அப்படிங்கற ஒரு கவுண்டரை யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட இனிஷியல் வேல்யூ நான் 1 அப்படினு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன் so இதுதான் அந்த கண்டிஷன் while loopல கண்டிஷன் கொடுத்திருக்கேன் while I is less than or equal to n less than or equal to n இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்றோம் once வந்துட்டு அது greater than n வந்துச்சுனா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடுவோம் இவ்வளவுதான் கான்செப்ட் சப்போஸ் இப்போ வந்துட்டு இதான் அவுட்புட் இந்த ப்ரோக்ராம்ல இங்க n இத ரன் பண்ணும்போது enter n கேக்குது 5 அப்படிங்கற ஒரு இன்புட் நம்ம கொடுத்திருக்கோம் so 5 times வந்து we are getting Python welcomes you எப்படின்னு சொல்லி பாருங்க so இனிஷியலா இங்க பாருங்க எப்படி வரும் என்னோட வேல்யூ நம்ம 5 அப்படினு சொல்லிட்டோம் ஐயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1 ஆ இருக்கு 1 is less than or equal to 5 so இப்போ கண்டிஷன் பாத்தீங்கன்னா ட்ரூ தான் 1 less than தான் 5 so உங்களுக்கு இது லூப் எக்ஸிக்யூட் ஆகுது so ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இது பிரிண்ட் ஆகுது Python welcomes you after that அந்த கவுண்டரை பாருங்க இன்கிரிமென்ட் பண்றோம் I equal to I plus 1 so இப்போ வந்து I யோட வேல்யூ 2 ஆகுது so இந்த block of statements எக்ஸிக்யூட் பண்ண பிறகு control flow வந்து ஆட்டோமேட்டிக்கா while loopக்கு தாங்க திரும்பி போகும் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் at the end of while block உங்களுக்கு வரச்ச control once again goes to the beginning ஓகேங்களா அந்த கண்டிஷனை செக் பண்றதுக்கு போய்டும் so இப்போ I யோட வேல்யூ நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க எப்பவுமே ஒரு வேரியபிள்ல லேட்டஸ்ட் வேல்யூ தான் இருக்கும் அப்டேட்டட் வேல்யூ so I now becomes 2 is less than or equal to 5 condition true ஆகுது so once again Python welcomes you இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து நடந்துட்டே இருக்கு எது வரைக்கும் அப்படினா ஐயோட வேல்யூ 5 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் 5 is less than or equal to 5 condition true because இந்த இடத்துல எந்த கண்டிஷன் அப்படினா equal to less than ஆ இருந்தாலும் true தான் equal ஆ இருந்தாலும் true தான் அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன் so உங்களுக்கு 5 வர வரைக்கும் இது ரிப்பீட்டட் ஆகுது once வந்துட்டு இந்த ஐயோட வேல்யூ 6 ஆயிடுச்சுனா என்ன வரும்னு பாருங்க 6 is less than or equal to 5 அப்ப என்னது கண்டிஷன் false இந்த கேஸ்ல அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நதிங் சோ ப்ரோகிராம் முடிஞ்சு போய்டும் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்ல ஒன் மோர் ப்ரோகிராம் to add natural numbers up to n ஓகேங்களா sum of n numbers ஃபைண்ட் பண்ண போறோம் அதுதான் as usual n ரீட் பண்ணியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ நான் 4 அப்படினு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி sum ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு sum ஒரு ரிசல்ட்ட வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா for that we need one variable அந்த வேரியபிளோட நேம் வந்து sum அப்படினு வச்சிருக்கேன் சோ இனிஷியலி அதோட வேல்யூ 0 சரிங்களா இப்போ as usual கவுண்டர் வேரியபிள் கொடுத்துட்டேன் I equal to 1 to keep track of what number of iterations எவ்வளவு போயிருக்குங்கற தெரிஞ்சிக்கிறதுக்காக so while I less than or equal to 1 so as usual 1 is less than or equal to 4 ஓகேங்களா அப்ப கண்டிஷன் ட்ரூ ஆகுது சோ உள்ள வரீங்க sum equal to sum plus I so எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்
expression evaluate ஆகும்போது first RHS that is right hand side தான் evaluate ஆகும். So இப்போ இந்த sum ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். So 0 plus I ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. ஓகே, I ஓட வேல்யூ 1. So first iterationல இந்த மாதிரி நடக்குது. இது தாங்க sumல ஸ்டோர் ஆயிருக்கும். After that I வந்து அப்டேட் பண்றோம். 2 ஆகுது I ஓட வேல்யூ. ஓகேங்களா? So latest வேல்யூ தான் இங்க இருக்கும். So I ஓட வேல்யூ வந்து 2 ஆகுது. ஓகேங்களா? sumல வந்து 0 plus 1 that is அதோட sum ஆட் பண்ண வேல்யூ 1 தான் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? நான் அதை 0 plus 1 போடுறேன். அப்போ ஈஸியா புரியும். தென் இதுல வந்தோடனே என்ன ஆகுது பாத்தீங்களா? இன்டென்டேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் லூப் இந்த while loop இங்க முடிஞ்சு போச்சு. ஸோ அகெயின் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ண போறோம். ஸோ அப்டேட்டட் வேல்யூ ஆஃப் I என்னது 2. ஓகேங்களா? ஸோ நவ் 2 is less than or equal to 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வரீங்க. sum equal to இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ சம்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? 0 plus 1 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் வேல்யூ பிளஸ் I ஓட வேல்யூ. I ஓட வேல்யூ வந்து 2 தாங்க. சரிங்களா? then I equal to I plus 1. I ஓட வேல்யூ 3 அப்டேட் ஆயிடுச்சு. சரியா? இங்க கரெக்டா இந்த லொகேஷன்ல போய்டும். அதே மாதிரி sum ஓட வேல்யூ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா 0 plus 1 plus 2 இந்த வேல்யூ இருக்கு. So next iteration. So 3 is less than or equal to 4 condition true. Once again same thing happen ஆகும். So this is the previous sum. This one plus I value that is 3 add ஆகுது. I ஓட வேல்யூ அப்டேட் பண்றோம். That is now I becomes what 4. I ல வந்து 4 இருக்கு. சரிங்களா? இதுல வந்து plus 3 இருக்கு. So once again iteration repeat ஆகுது. So 4 வருது. So 4 is less than or equal to 4. இந்த equal condition வந்து உங்களுக்கு true ஆகுது. So உள்ள வரீங்க. So இது வந்து இப்போதைக்கு இதுதான் previous sum. அதோட சேர்த்து இப்போ new that is I value add பண்றீங்க. ஓகேங்களா? then I equal to I plus 2. இப்போ I ஓட வேல்யூ என்ன ஆகுது? 5 ஆகுதுங்க. இப்போ இங்க வந்து once again இங்க தான் வருவீங்க. கண்டிஷன் தான் செக் பண்ணுவீங்க. So இப்போ இங்க I ஓட வேல்யூ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 5. 5 less than or equal to 4 பாத்தீங்கன்னா condition false. இப்போ நீங்க வந்து லூப்பை விட்டு வெளியே வரீங்க. What is given here? Print the sum is sum. இப்போ sumல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 0 plus 1 plus 2 plus 3 plus என்னது இந்த 4 கடைசியா உள்ள வேல்யூ இருக்கு இல்லையா 4. So இந்த வேல்யூ that is equal to what 10 தாங்க sumல இருக்கும். So the output வந்து உங்களுக்கு 10 இருக்கும். நான் உங்களுக்கு லைவா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு கேஸ் இருக்கு while with else. இப்போ for with else பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி while with else இது ஆப்ஷனல் தான். while condition set of statements, else set of statements. So இந்த else எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா once வந்து condition வந்து false becomes false. பாத்தீங்களா? once வந்து condition false ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா else block statement எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கு அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா printing the string python welcomes you n number of times. இதுல என்ன வருது பாருங்க. இப்போ சப்போஸ் என்னோட வேல்யூ நான் 3 அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். So 3 times நான் எங்க இருப்பேன் அப்படின்னா inside while. ஓகேங்களா? 3 times வந்து while குள்ளே சுத்திட்டே இருப்பேன். So எனக்கு 3 outputs python welcomes you python welcomes you வந்துருது. So இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகுது? I 1 2 3 வரைக்கும் இங்க இருப்பேன். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து I வந்து 4 ஆகுது. என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா n வந்து 3 தான். இந்த இருக்கு பாத்தீங்களா? n 3 தான். So இங்க அப்டேட் ஆகும்போது I ஓட வேல்யூ 4 ஆயிடுது. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நான் வெளியே வந்துடுறேன். So வெளியே வரும்போது எது எக்ஸிக்யூட் ஆகும்னா else block எக்ஸிக்யூட் ஆகும். So இங்க என்ன இருக்கு? end of while. ஓகேங்களா? end of while. Now I equal to okay I ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். I ல என்ன வேல்யூ இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா 4 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து while with else. ஓகேங்களா? for with else as well as while with else. அவ்வளவுதாங்க. நான் இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? இப்போ அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் python welcomes you இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது பாருங்க? enter n. ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம்? நான் 5 கொடுத்துருக்கிறேன். ஸோ 5 கொடுத்தனால 5 டைம்ஸ் வந்துட்டு என்ன வருது? இதான் அவுட்புட். python welcomes you அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? தென் செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து sum of numbers up to n. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது இருக்கு செகண்ட் ப்ரோக்ராம் enter n கேட்குது. ஸோ நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா ஐ எம் கெட்டிங் வாட் த சம் இஸ் வாட் 15. நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒருக்கா ரன் பண்ணிக்கலாம். பிரச்சனை எத்தனை தடவைனாலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐ எம் கிவிங் 10 கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன வருது? த சம் இஸ் 55. சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ப்ரோக்ராம். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ எத்தனை வரைக்கும் ஆட் பண்ண சொல்கிறீங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. தென் லாஸ்ட் ஒன் வந்துட்டு வித் எல்ஸ், while with else. சரிங்களா? இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் ப்ரோக்ராம். ஓகே,
again asking enter n. Okay, நான் 3 times வந்துட்டு இதை print பண்ண போறேன். So 3 times அப்படின்னா yes, Python welcomes you, welcomes you, welcomes you. 3 times print ஆயிடுச்சு. After that உங்களுக்கு ஐயோட வேல்யூ, நான் வந்து என்னோட வேல்யூ 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஐயோட வேல்யூ 4 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லூப் அவுட் எக்ஸிட் ஆகிடுவோம். எக்ஸிட் ஆகும்போது எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் while now is உங்களுக்கு at that time ஐயோட வேல்யூ 4 இருக்கும். இதுதாங்க லாஸ்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட். எண்ட் ஆஃப் while now I equal to 4. அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கண்டினியூ, பிரேக் அண்ட் பாஸ் பற்றி பார்க்கலாங்க. தென் பை.